இந்த 2025ல ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்திருக்காரு. அதன்படிதான் நம்ம ஆண்டவரோட வார்த்தைகளையும் அந்த மெசேஜையும் நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் மாதத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்னன்னாக்கா, ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ளுதல். எப்படின்னாக்கா, கெட் டு நோ த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? சோ நம்மளுக்கு ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கார், ஏன் தேவை, எதுக்கு தேவை, அவர் என்னவா இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்தார், என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் நம்ம ஆவியானவர் பத்தி அறிந்து கொள்ள அவரோட உதவி நமக்கு நிச்சயமா வேணும். யார் இந்த ஆவியானவர்? ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி வரும் இல்லைங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல எடுத்தீங்கன்னாக்க, ஜெனசிஸ் சாப்டர் 1 அதுல verse 2 அசைவாடுது அப்படின்னாக்க, நீங்க புறாவை பாத்தீங்கன்னாக்கா அது சட்டைகளை ரெக்கைகளை அடித்து கொண்டு இப்படி பறந்து கொண்டு, அது என்னன்னாக்கா அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடுகிறார். என்னன்னாக்க, நீங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா மேல் வசனம், ஃபர்ஸ்ட் வசனம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கோம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா. அப்ப பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருக்காச்சு. அப்ப அது ஒழுங்கு பண்ணணும். ஆவியானோட வேலை என்னன்னாக்க, ஒவ்வொருத்தரையும் நம்மள ஒழுங்குபடுத்துறது, பரிசுத்தப்படுத்துறது, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது, இந்த மாதிரி காரியங்கள். சோ இந்த இடத்துல அவர் ஆவியானவர் என்ன பண்ண, ஜனத்திலிருந்து அசைவாடி கொண்டு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒண்ணுன்னா பிரிக்கிறார், ஒண்ணுன்னாத்தையும். இப்ப ஆண்டவர் வானம் உண்டாக கடவுது, பூமி வேறாக பிரிக்க கடவுது, அதே மாதிரி ஜலத்தை ஒரு பக்கமா ஒதுக்க கடவுதுன்னு சொல்லிச்சு. ஒன்னொன்னுத்தையும் அழகா அவர் ஒதுக்கி ஒன்னொன்னுத்தையும் ஒவ்வொரு இடத்துல செப்பரேட் பண்ணி அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமீன். சரி, இப்ப என்னோட கூட மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரம்